Hi friends, welcome to my channel. We at Kodai Properties, கொடைக்கானலில் வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் இல்லை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். 2025 பெஸ்ட் 8 அசட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு நல்ல வெல்த் பில்டிங் பண்ணுறதுக்கு டாப் 8 அசட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதில் நம்பர் 1 கேட்டகரியில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் தான். ஸோ ரியல் எஸ்டேட் ஏன் நம்பர் 1 இருக்குது, அதுலேயும் கொடைக்கானலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். நம்மளோட சேனல் பொறுத்தளவுக்கு கொடைக்கானலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், வீடு வாங்கணும், இல்லை லேண்ட், ஃபார்ம் ஹவுஸ், இல்லை ரிசார்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடைக்கானல் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக நம்ம வந்து நிறையா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு அப்பார்ட் ஃப்ரம் கொடைக்கானல் ரியல் எஸ்டேட் நம்ம வந்து அது போக மற்ற ப்ளஸ் 7 அசட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைசர் ப்ளஸ் வந்து நான் ரியல் எஸ்டேட் கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் போக மற்ற அசட்ஸ் என்னென்ன அசட்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஒரு நல்ல வெல்த் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்த் பில்டிங்கில் நான் சொன்ன மாதிரி நம்பர் 1 கேட்டகரியில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் தான். இப்போ ஆல்ரெடி வந்து பீப்புள் வந்து இப்போ நிறையா வந்து அசட்ஸ், நியூ அசட்ஸ் வந்தாலுமே ட்ரெடிஷ்னலாக காலமாக வந்து ரியல் எஸ்டேட்டில் தான் வந்து நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா ரியல் எஸ்டேட் அப்படின்றது நமக்கு ஒரு பேசிவ் இன்கமும் கொடுக்குது. த்ரூ ரெண்டல் மூலியமா நம்ம வந்து ஒரு லீஸ் கொடுறது மூலியமா ஒரு பேசிவ் இன்கமும் கிடைக்குது. அதே நேரத்தில் ஒரு நல்ல இடத்துல நம்ம ஒரு லேண்டோ இல்லை ஒரு வீடோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படின்றதும் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலுமே, ஏன்னா நல்ல பிளேசஸில் நல்ல ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். எல்லா இடமும் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி தான் ரியல் எஸ்டேட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதை வந்து லிக்விடேட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ அவசரத்துக்கு நம்ம வந்து விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கும்போது கொடைக்கானல் ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொடைக்கானலில் ரியல் எஸ்டேட் பொறுத்தளவுக்கு ரொம்ப லிமிட்டட் லேண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து பட்டா இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பொறுத்தளவுக்கு கம்மியான லேண்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம கோடை ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் ஃபெசிலிட்டேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து லேண்ட் பிளாட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு வில்லா நீங்கள் வாங்கணும், இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும், ஒரு ரிசார்ட் வாங்கணும், இல்லை நீங்கள் எதுனாலும் சரி, ஒரு ஸ்கூல் வாங்கணும், காலேஜ் வாங்கணும், கொடைக்கானல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சர்வீசஸில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து யூ கேன் காண்டாக்ட் கோடை ப்ராப்பர்ட்டிஸ். டெஃபினட்டாக வி ஆர் அவைலபிள் டு ஹெல்ப் யூ. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் அப்படின்றது தான் வந்து நம்பர் 1 அசட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் டைப் ஆஃப் அசட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்டவுட்ஃபுல்லி ஸ்டாக்ஸ் அண்ட் ஈக்விட்டி தான். ஏன்னா இப்போ ஸ்டாக்ஸ் அப்படின்றது நான் என்ன, ஈக்விட்டின்றதை நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இப்போ வந்து இப்போ என்எஸ்சி, பிஎஸ்சி இதில் வந்து நீங்கள் வந்து லிஸ்டாக இருக்க கம்பெனிஸ், அதில் நிறையா கேட்டகரி ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். ப்ளூ சிப் கம்பெனிஸ் இருக்கும், மிட் கேப் கம்பெனிஸ் இருக்கும், ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக நம்ம ரிசர்ச் பண்ணி இந்த நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டான கம்பெனியில் நம்ம அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து டாடா மோட்டார்ஸ் கம்பெனியில் வந்து நான் ஒரு ஷேர் ஹோல்டராக நான் மாறுறேன். ஸோ அந்த டாடா மோட்டார் அப்படின்ற கம்பெனி வளரும் போது அந்த ஷேரோட ப்ரைஸஸ் வந்து வளரும், ப்ளஸ் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடன் இன்கம் எனக்கு கிடைக்குது. நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கேன். ஸோ ரெகுலராக நான் வந்து ஒரு எஸ்ஐபி மோடில் நான் வந்து இந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நல்ல வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நீங்கள் 2 விஷயத்த வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கூகுளில் போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் சூஸ் பண்ண போகிற கம்பெனி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல கம்பெனியாக நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி வளரும் போது உங்களோட கேபிட்டல் வந்து அப்ரிஷியேட் ஆகும், ப்ளஸ் வந்து அவங்க ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்டாக அவங்க வந்து உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க.
ஸோ அது வந்து ஒரு பேசிவ் இன்கமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கம்பெனி பற்றி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பொறுமையான ஒரு இன்வெஸ்டராக இருந்து ஒரு கரெக்டான கம்பெனி, ஒரு கரெக்டான செக்டாரை சூஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெல்த் வந்து கண்டிப்பாக மல்டிப்ளை ஆகும். அதில் ஒரு நல்ல பேசிவ் இன்கம் நம்மளால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அசட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2025ல ஒரு நல்ல நம்மளோட வெல்த் பில்ட் பண்ணுற மாதிரியான அசட் கேட்டகரியில் இருக்கக்கூடியது வந்து கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட், இதை வந்து நான் மீன் பண்ணுறேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக வந்து எப்படி ரியல் எஸ்டேட்டில் பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கோல்டு, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ட்ரெடிஷ்னலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு போர்ஷன் ஆஃப் தி அமௌண்ட்டை இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கும்போது அதில் ஒரு போர்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20% போர்ஷனை வந்து நம்ம ப்ரீசியஸ் மெட்டல்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து கோல்டில் பிசிக்கல் கோல்டாக இருக்கட்டும், கோல்டு இடிஎஃபாக இருக்கட்டும், டிஜிட்டல் கோல்டாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து அந்த ப்ரீசியஸ் மெட்டல்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸுமே வந்து நமக்கு ஒரு ஸ்டெடியாக லாங் டேர்மில் ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபிசிக்கல் கோல்டு ஆர் ஃபிசிக்கல் சில்வரில் மட்டும்தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு பாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், டிஜிட்டல் கோல்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பல ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு 20% இல்லை ஒரு 15% அமௌண்ட்டை வந்து இந்த ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம வந்து அலோகேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் அசட் பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் அசட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஸ்டாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸ்டாக்ஸ்ன்றது ஈக்விட்டி அப்படின்றது நீங்கள் டைரெக்டாக போய் ஒரு ஸ்டாக் புரோக்கர் கிட்ட இந்த கம்பெனியோட ஷேர் எனக்கு 100 ஷேர் கொடுங்கன்னு சொல்லி வாங்குறது வந்து ஸ்டாக்ஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல கம்பெனி பல செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபண்டு மாதிரி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட், இப்போ டாடா லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னா அந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் அவங்களே வந்து ஒரு 20-25 கம்பெனி அவங்களே சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் நம்ம ஹிஸ்ட்ரி செக் பண்ண முடியும். லாஸ்ட் 5 இயர்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 10 வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்கு, 15 வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்கு, லாஸ்ட் 1 இயர் எவ்வளோ கொடுத்துருக்கு, 1 மந்த்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி இப்போ நம்ம டைரெக்டாக போய் ஒரு கம்பெனியை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியல, நமக்கு தெரியல, இல்லை ஒரு செக்டாரை வந்து நமக்கு அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ப்ராப்பரான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், வெதர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட் சொல்லி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலுமே ஒரு நல்ல வெல்த் வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பெரிய கேபிட்டல் நம்ம அப்ரிஷியேட் ஆகி ஒரு பெரிய கேபிட்டல் நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஒரே டைமில் எடுக்காமல் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதுலேருந்து எடுத்துட்டு நம்ம பாக்கி இருக்கிற கேபிட்டல் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம வந்து மல்டிப்ளை க்ரோத்துக்கு வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பாண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா அப்படின்னா கடன் பத்திரங்கள் கவர்மெண்ட்டில் கடன் பத்திரங்கள் இருக்குது, ப்ரைவேட்லேயும் கடன் பத்திரங்கள் இருக்குது, கார்பரேட்டில் கடன் பத்திரங்கள் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது வந்து நம்ம ஒரு ஷேர் பார்ட்னர் ஆகிறோம். நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஷேரை நம்ம வாங்கி நம்ம பார்ட்னர் ஆகிறோம். அந்த கம்பெனியோட ஷேர் வளரும் போது நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது, அவங்க கிடைக்கிற லாபத்தில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பாண்டுன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து கடன் கொடுக்குறோம். இப்போ கவர்மெண்ட் பாண்ட் அப்படின்னா என்னன்னா நான் 1 லட்ச ரூபா உங்களுக்கு கடன் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் 9% வட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கடன் கொடுத்து நமக்கு ப்ராப்பராக நமக்கு அந்த வட்டி நமக்கு வந்து அந்த வருமானம் கிடைக்கிறத வந்து பாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பாண்ட்ஸில் வந்து நான் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேங்க் எஃப்டியை விட உங்களுக்கு வந்து இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கூட வரும். இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸோட கார்பரேட் பாண்ட்ஸு, ப்ரைவேட் பாண்ட்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு வட்டி வந்து கூட கொடுப்பாங்க, 10%, 11% அந்த மாதிரி வட்டி கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒரு நல்ல கேபிட்டல், நம்மளோட கேபிட்டலை வளர வைக்கணும், நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து பேங்க்கில் பணம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நம்ம வந்து எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல்த் பில்டிங் நம்மளால் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் அசட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் ஹசல், சைட் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஈவன் நீங்கள் வந்து இது வந்து திஸ் இஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ். நீங்கள் வந்து ஒரு 9 to 5 ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஒரு சைட் பிஸ்னஸ் நம்ம பில்ட் பண்ணுறது, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை வச்சு, நம்மளோட நாலேஜை வச்சு,
ஸோ நம்ம வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ஜாப் போக வேற என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே ஒரு நல்ல போயிட்டு இருக்க பிசினஸ்ல ஒரு இன்வெஸ்டரா இருக்கலாம், ஒரு சைலண்ட் இன்வெஸ்டரா இருக்கலாம், இல்லை சின்னதா ஒரு ஷாப் ஓப்பன் பண்றது, ஒரு இ-காமர்ஸ் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது, ஒரு டிசைனிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது. நீங்க எந்த துறையில வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த துறையில சின்னதா நம்ம ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸ் பில்ட் பண்ணி அதுல ஒரு பாசிவ் இன்கம் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம்ல அதை சக்சஸ்ஃபுல்லா பொறுமையா நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது இட் வில் பிகம் அ கிரேட் அசட். ஸோ இதுவுமே வந்து ஒரு அசட் கேட்டகரியில நான் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க சப்போஸ் பிஸ்னஸ் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பிஸ்னஸ் நீங்கள் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரா மற்ற ஒரு ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றது, இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ்ல அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சைலண்ட் இன்வெஸ்டரா இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆப்ஷனா நீங்க இருக்கலாம். வேறஸ் வந்து நீங்க ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி ஒரு வெல்த் பில்டிங் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அசட் பாத்தீங்க அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் சொல்லலாம், டிஜிட்டல் அசட்ஸ் சொல்லலாம். யூடியூப் சேனல் ஒரு அசட் தான், இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு அசர்ட் தான், ஒரு இ புக் எழுதுறது ஒரு அசர்ட் தான், ஒரு நியூஸ் லெட்டர் வந்து நமக்கு ரெகுலரா நம்ம வந்து எழுதி அது மூலியமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றது ஒரு அசர்ட் தான், ஒரு மியூசிக் மூலியமா நம்ம வந்து அது மூலியமா ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றோம், இல்ல வந்து நம்ம ஒரு ஒரு கோச்சிங் மாதிரி கொடுத்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுக்கறது. ஸோ அது மூலியமா ஒரு தடவை ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதை வந்து இப்போ நம்ம நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு அதில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கிறவங்க பே பண்ணி அந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா டிஜிட்டல் அசர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆப் டெவலப்மெண்ட் ஒரு டிஜிட்டல், இப்போ ஒரு ஆப் கிரியேட் பண்றீங்க, அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்றாங்க, அதுல ஏதாவது ஒரு அடுத்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா பே பண்ணி வாங்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஆப் நீங்க கிரியேட் பண்றது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஜிட்டல் ப்ராப்பர்ட்டிஸ், டிஜிட்டல் அசட்ஸ் கிரியேட் பண்ணி இப்போ யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அசட் தான். இப்போ வந்து யூடியூப்ல நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, நல்லா வந்து பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வேல்யூ வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்கில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு டுட்டோரியல்ஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர்ல நாளைக்கு யூடியூப் மூலியமா ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புக் எழுதுறது மூலியமா, நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்கறது மூலியமா, ஆன்லைன்ல நம்ம வந்து ஒரு ஒரு கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம அந்த கோர்ஸை விற்கிறது மூலியமா வந்து இது மூலியமாவே ஒரு நிறைய வெல்த் வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். 2025ல இது எல்லாமே வந்து ரொம்ப பாசிபிளா இருக்கு. இன்டர்நெட்டை, டெக்னாலஜியை வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல நல்ல ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி ஒரு வெல்த் வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2025ல ஒரு நல்ல வந்து growth இருக்கக்கூடிய அசர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சியை நம்ம சொல்லலாம். கிரிப்டோ கரன்சி அப்படின்றது இன்னும் ஒரு ப்ராப்பரான ரெகுலேஷனுக்குள்ள வரல. நம்மளோட இந்தியா பொறுத்தளவுக்கு நிறைய டாக்ஸும் வந்து போடுறாங்க, 30% டாக்ஸ் வந்து போடுறாங்க. பட் அதே நேரத்தில் நல்ல குவாலிட்டியான கிரிப்டோ கரன்சிஸ்ல நம்ம லாங் டேர்ம்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2%ல இருந்து ஒரு 5% வரைக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல நம்ம ஒரு அலோகேஷன் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ஒரு growth கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு கோல்டுக்கு ஒரு என்ன இப்படி ஒரு வேல்யூ எப்படி கிரியேட் ஆயிருக்கோ அதே மாதிரி பிட்காயினுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ வந்து இப்பவே கிரியேட் ஆயிருக்கு. ஒரு பிட்காயினோட வேல்யூ வந்து இப்பவே 1 crore இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இப்போ இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பிலோ 10% ஆஃப் தி பாப்புலேஷன் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிரிப்டோ கரன்சிஸ்ல. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா பிட்காயினோட பிரைஸ் வந்து இன்னும் அதிகமாக ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்த லெவல் இருக்கக்கூடிய எத்தீரியம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்றது. ஸோ எத்தீரியம்ல நிறைய பிளாக் செயின் ரிலேட்டடா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ், என்எஃப்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கலெக்டபிள்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பிளாக் செயின் இண்டஸ்ட்ரி அப்படின்றது இஸ் கோயிங் டு ஸ்டே. டெஃபினட்டா ஃபியூச்சர்ல பிளாக் செயின் இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லி ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த பிளாக் செயின் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கிரிப்டோ கரன்சி அப்படின்ற வளர்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லா கிரிப்டோ கரன்சிக்குமே அந்த வளர்ச்சி வருமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கிரிப்டோ கரன்சிக்குமே அந்த growth வந்து வராது. டாப்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிஸ் நான் சொல்றது வந்து ஒரு டாப் 10ல இருக்கிறத மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. பிட்காயின், எத்தீரியம், சொலானா, பிஎன்பி இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை நீங்க வந்து அலோகேட் பண்ண வேணாம். ஒரு 2% இருந்து 5% அமௌண்ட்டை வந்து யூ கேன் அலோகேட் இன் கிரிப்டோ கரன்சிஸ். வந்து இப்போ யங் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம்லாம் நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா ப்ராப்பரா ரெகுலேஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட இந்தியாவில் ஒரு நல்ல ப்ராப்பரான லாஸ், நல்ல ப்ராப்பரான ஒரு ரெகுலேஷன் பிளஸ் இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வாங்குவாங்க.
ரியல் டைம் யூஸுக்கு கிரிப்டோ கரன்சிஸ் வந்து வரும்போது கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும். அதே நேரத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்து ஒரு கோல்டுக்கு இன்னைக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ, எப்படி ஒரு ரியல் எஸ்டேட்ல ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா எப்படி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ, அதே மாதிரி பிட்காயின் எத்தீரியமுக்குமே ஒரு நல்ல ஃபியூச்சர்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட ரெகுலேஷன் பொறுத்து இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இவால்வ் ஆகுது அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலா நான் வந்து சொல்லக்கூடிய அசர்ட் வந்து ஹை இன்கம் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது. இப்போ ஹை இன்கம் ஸ்கில்ஸ் அப்படின்றத நான் என்ன சொல்கிறேன், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு ஹை இன்கம் ஸ்கில், ஒரு ஆப் டெவலப் பண்ணுறது ஒரு ஹை இன்கம் ஸ்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு ஹை இன்கம் ஸ்கில், ஒரு வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு ஹை இன்கம் ஸ்கில், ஒரு கிரியேட்டிவாக இப்போ ஏஐ மிஷின் லேர்னிங் மாடல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட்டிவான ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கிரியேட்டிவான ஸ்கில். ஒரு நல்ல ஒரு கிராஃபிக் டிசைனிங் நமக்கு நல்லா தெரியுது, ஒரு வீடியோ எடிட்டிங் நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு ஹை இன்கம் ஸ்கில். இந்த மாதிரி ஸ்கில்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், நமக்கு வரக்கூடிய இன்கம்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கில் பில்டிங்க்கு லேர்னிங்க்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த ஸ்கில்ஸ் அப்படின்றது பாசிவாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 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 வெல்த்தை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஒரு சைடாக நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் நடத்துறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் நடத்தினாலுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏஐஎம்எல்ஐ எப்படி நம்மளோட துறைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மணி ஏர்னிங் கெப்பாசிட்டி அப்படின்றத நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 8 அசர்ட்ஸ் வந்து இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல்த் பில்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அசர்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கோடை ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடைக்கானல்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், இல்லை லேண்ட் வாங்கணும், இல்லை எனி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், வெதர் இட் இஸ் a ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், யூ கேன் காண்டாக்ட் கோடை ப்ராப்பர்ட்டிஸ். கோடை ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து அதே நேரத்தில் லீகலாக வெரிஃபை பண்ணுறதுலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் டாக்குமெண்டேஷன் பார்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய டீம் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கொடைக்கானலில் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரெகுலராக நம்மளோட சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ.